வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது இப்போது ரொம்ப சென்சிட்டிவ் பீரியடாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னுடைய ஒரு ஜெனரல் டாபிக் நான் 2 மாதம் முன்னால் பேசுகிறதுல ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். எப்போ செவ்வாய் சனியுடைய சம்பந்தம், அதாவது தனுசு ராசியில் செவ்வாய், சனி இருப்பது மீனத்தில். செவ்வாய் சனியை பார்த்தா 4ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு. எதுவுமே சரியாக தவறாக நடக்கவில்லை, நன்றாகத்தானே போயிட்டுருக்கேன்னு நினச்சா, திடீர்னு அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு சும்மா இல்லாமல் வெனிசுலாவில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி, இப்போது கண்ணில்பட்ட தேசம்லாம் எனக்கு சொந்தம், நான் அதை வாங்கிக்க போகிறேன், எடுத்துக்க போகிறேன், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் கோயிங் ஆன். இது இந்த செவ்வாய் சனி பார்வையால் வரக்கூடிய ஒரு வில்லங்கமான சூழல். ஆனால் இது பார்வை தான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 20 தேதி வரைக்கும் எடுத்துக்கலாம். செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணைகிறார்கள் மீன ராசியில். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சூரியன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. 14ஆம் தேதி இன்றைக்கி சூரியன் மேஷராசிக்குள்ளேயாவது போயிடுறார் அட்லீஸ்ட். அப்போ மேஷராசிக்குள்ளே சூரியன் பண்ணப்புறம் இவங்க 2 பேர் தான் அங்கே சேர்ந்துருக்காங்க. அது குரு பார்வை எதுவுமே இல்லை. முன்னால் செவ்வாய் சனி இருந்தபோது குரு பார்வை இருந்தது செவ்வாய்க்கு, அதனால் கொஞ்சம் நிலை கட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ குரு பார்வையும் இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்னா, கிட்டத்தட்ட இது 4th வீக் ஆஃப் மார்ச்லேயே ஆரம்பிக்கும். அது ஒரு ஜலராசி. அப்போ ஜலத்தில் அபாயம். ஜலத்தில் அபாயம்னா உடனே நார்மலாக சொல்லுவோம், சுனாமி வந்துடும், அது வந்துடும், பார்த்துக்கோ. இயற்கை அவ்வளோ மோசமில்லை. அந்த இயற்கையை கட்டுப்படுத்துகிற நம்ம தான் மகா மோசம். என்ன நடக்கும்? திடீர்னு எதிர்பார்க்காம பெரிய வார் டிக்ளேர் ஆகலாம். உலகத்திலே ஒரு சஞ்சல போக்கு ஏற்படுத்தலாம் உலகத்தையே. அந்த வார் பார்த்திங்கன்னா சப்மெரின் வாராக இருக்கும். திடீர்னு கடலுக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய மிசைல் பறந்து வெளில வரும். எந்த ரேடார் எதுவுமே அதை பார்க்க முடியாது, அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு வார்ஃபேர்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா அது ஜலராசி. இப்படி நடக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகளை கேட்டால் 80% நான் சொல்லுவேன் அதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குன்ட்டு. அதுவும் இப்போது வேர்ல்டு இருக்கிற நிலையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் சாஸ்வதமாக இருக்குது. எப்போ 4th வீக் ஆஃப் மார்ச்சில் தொடங்கி மே எண்ட் வரைக்கும். சரி, இந்த நேரத்தில் இது வேர்ல்டு அஃபேரில் பார்க்குறோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஏற்கனவே தினப்படி கொலை கொள்ளை நிறைய விஷயங்கள் இப்போ இங்கே நடக்கிறது. இது கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இன்டர்ன் மற்றவனை சொல்கிறாங்க, மாறி மாறி ஏதோ விஷயங்கள். அதில் 4 பொறுப்பான அதிகாரிகள் வந்து போய் சொல்கிறாங்க, ராங் இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங், அதுவும் செய்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரைட். ஆனால் இந்த எலெக்ஷன் டயத்தில் என்ன ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்னா, எங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியான்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த ஏரியாலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத கலாமிட்டிஸ், ப்ராப்ளம்லாம் வரும். அதுவும் வயதானவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா ஓட் போட போகிறீங்க, அந்த நேரத்தில் ப்ராப்பர் செக்யூரிட்டி இதெல்லாம் சரியாக இருக்கா, ரொம்ப லோன்லியாக இருக்கிற இடத்துல, பாதுகாப்பு சரியில்லாத இடத்துல தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது ஏன்னா இதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த பிளானட்ரி பொசிஷன்னால். ஸோ இது லோக்கல் பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு கூடுதல் கவனத்திற்காக பெரிய வார் நடந்துகிட்டே இருந்து இப்போ தான் அது போல் நீர் பூத்த நெருப்புமா, அதாவது வெளியில் சாம்பல் மாதிரி இருக்கும், உள்ளே கலந்துட்டுருக்கும். அது போன்ற நிலை இந்த காசா இஸ்ரேல் விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்படி நடக்கிறது இல்லையா? அப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரியவர், பிக் பிரதர், அவர் என்ன சொல்கிறார்,
இவங்க 2 பேருக்கும் நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்பேன் அப்படிங்கிறார். இப்படி ஒரு வோலட்டைல் சுச்சுவேஷன், இவர் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, நல்லது நடந்தால் நல்லது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன், பஞ்சதந்திர ஸ்டோரியில் வரும். 2 பூனைகள் ஒரு வடைக்காக சண்டை போடும். அப்போ 3ஆவது ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன்ட்டு 2ஆக பிக்கும். அது சொல்லும் இது ஜாஸ்தி, ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு இதை பிக்கும். உடனே அது சொல்லும் இல்லை இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு, மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம், கடைசியில் 2 குட்டி பீஸாக போடும். அது 2 தான் இருக்கும். 2க்கும் டென்ஷன் ஆகிடும், அதுவும் கிடைக்காம பட்டு பசிக்குமேன்ட்டு. அப்போ அது என்ன சொல்லும், சரி சரி முதல்ல கொடு, அதே நாங்கள் சாப்பிட்றோம், உங்ககிட்ட வந்தது பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு திட்டிட்டு கடைசி வரைக்கும் நிம்மதிரான்ட்டு வாயில் கவின்னு ஓடும். அப்போ அந்த குரங்கு என்ன சொல்கிறது, அமைதி வந்து விட்டது, 2 பேரும் பாருங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டாங்க, முடிஞ்சால் எனக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்களாக இமேஜின் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த குட்டி கதை என்னமோ தெரில உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான தமாஷெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்குது. ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா வார் கோயிங் ஆன், அந்த வார்லேயும் கிட்டத்தட்ட இதே கதை தான் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கு வடை போச்சு அப்படின்னு வடிவேல் நிற்காம தான் வருது. ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த காரியங்கள்லாம் சுமூகமாக முடியுமா? சந்தேகமே. ஒரு வேளை ஜூன் மாதத்து வாக்கில் ஏதாவது நடக்கலாம், இல்லை இந்த இன்டென்சிட்டியால் அது கண்டினியூ ஆகலாம். ஏறத்தாழ பிப்ரவரி மாதம் 2024 வருடம் இந்த ஒன்று கூடியது, சனியும் செவ்வாயும். அப்போ தான் முதல் பாம் ரஷ்யா போய் போட்டான், யுக்ரைன் மேலே வார் டிக்ளேர் பண்ணான். இன்னி வரைக்கும் அந்த வார் ஓயலை. இப்போ திரும்ப அவங்க கூடுறாங்க, காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இன்னொரு உலக போரை தாங்க இந்த உலகம் தாங்காது. அப்படியே அந்த உலகம் தாங்கலாம், தாங்காமல் போகலாம், நம்ம யாரும் தாங்க முடியாது. அதனால் இது ஒரு எச்சரிக்கை மணியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். தெய்வம்தான் எல்லோரையும் காத்தருள வேண்டும். இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை, இந்த பிளானட்ரி பொசிஷனால் வரக்கூடியதை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். அப்போ முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், ஷேர் மார்க்கெட்டு. நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், எதுவும் சரியில்லை, கவனமாக இருங்க உங்கள் பணத்து மேலேயும். தெர் ஆர் வார்னிங் சிக்னல்ஸ். நல்லது நடந்தால் நல்லதே நடப்பதாக இருக்கட்டும். சந்தோஷம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.